வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபியால் வேறு லெவலில் இருக்கிறேன். தேவன் தான் எல்லா நாளும் உங்களை காத்து கிருபியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்திலும் கூட எனக்கு எங்களோட இடத்துல இருந்து ரயில் பாதைகள் முழுக்க வேலை செய்கிறதால எங்களோட ஊர்லேருந்து பரிசுக்கு போகிற ரயிலெல்லாம் நிப்பாட்டி இருக்குது. ஒரு கிழமை வரைக்கும் பஸ் தான் போட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறோன்னு சொன்னால் அது ஊர்களுக்குள்ளால் போக எப்படியும் எந்த இடத்துலேருந்து பஸ்ஸில் போய் நான் பரிசுக்குள்ளே நுழையவே 2 மணி நேரத்துக்கு மேலே பிடிக்கும். அதனால் நேற்றைய நாளில் அது பரிசுத்தாவியானவருடைய ஒரு பெந்திகோஸ் நாளாக இருந்தாலும் எனக்கு அது போக முடியவில்லை. அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. பரவாயில்லை. இன்றைய நாளிலும் கூட இந்த வெயிலுக்கு உடம்புல எல்லாம் கடிக்க தொடங்கிட்டது. அப்போ அதுக்குரிய ஒரு கிரீமியம் ஒன்றை பார்த்து எடுத்துக்கொண்டு அப்படியே நான் ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு கோழியாக வாங்கியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறது. கோழி வாங்கியிருக்கிறேன். அதோட ஜூஸ் எடுத்துருக்கிறேன், தண்ணியும் எடுத்துருக்கிறேன். அதே போல் என்னென்னு கேட்டால் தண்ணியும் எடுத்துட்டு என்ன செய்தேன்னு கேட்டால் ஒரு ஃபோன் வாங்கணுன்ற நாள் ஆசை. அப்போ உடனே ஒரு ஃபோன் வாங்கிட்டு ஐஃபோன் ஜூஸ் மற்ற ஃபோன் இருக்குது. ஆனால் இது ஐஃபோன் ஜூஸ் அப்படியே லைன்லேயே எடுத்தேன். ஓரஞ்சு லைன்லேயே எடுத்தேன். ஏனென்று கேட்டால் நான் வச்சிருக்கிற ப்ரீ டெலிகாம் லைன் சரியான முறையில் எங்களோட சப்போர்ட் பண்ணதில்லை. அப்போ ஒரோஞ்சு தான் ஃப்ரான்ஸில் முதலாவது இடத்துல சினிமா லைன் இருக்கிறதால முதல் முறையாக ஒரோஞ்சு ஒரு ஃபோனும் எடுத்திருக்கிறேன். அது யூடியூப்புக்கு பெரிய உதவியாக இருக்குது. அது எல்லா தேவனுடைய கிருபியால் ஆகும்னு சொல்லி வேதம் சொல்கிற போது எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து கொண்டு போகிறார். அது நல்லதாக இருக்கட்டும். அப்படியே கடந்து அடுத்த கட்டத்துக்கு என்னென்னு கேட்டால் வெயில் காலத்தில் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு ஃபரிய நாள் உண்டு. வெயில் கட்டுப்பிடி பிடிச்சி கொண்டிருக்குது. சரங்கள் எல்லாம் மூடி திரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆத்தங்கரையல் குளத்தங்கரையல் என்று சொல்லி தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் உண்மையிலேயே போக விருப்பம். இந்த கையில் கார் இல்லை. காரண்டா உடன் எடுக்க முடியாது. எல்லா இடமும் பார்க்கணும். காரன்றது இந்த காலங்களோடு இருக்கிற ஒரு பொருள் வடிவாக தேடி பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சரியான முறையில் சரிவரையில் அதை எடுத்துடலாம். அதே போல் இன்றைய நாளில் எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. எல்லாம் பரியன்றபடியால் எல்லா வேலையுமே எனக்கும் இல்லை. அப்போ நான் இப்போ ஆறுதலாக சாப்பிடுவோம் இந்த இடத்துல இருக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய இங்கத்திய ஒரு சுவாரஸ்ய கதையை முடித்துக்கொண்டு அடுத்த கதைக்குள்ள போவோம். என்னென்னு கேட்டால் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிள்ளையை ஒருவர் காதலித்து 2 வருடத்துக்கு பிறகு திருமணம் செய்து அவரை அந்த பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து போயிருக்கிறார். அழைத்து போன பிறகு அவர் கேட்டிருக்கிறார் 25 பவுன் நகையும் தனக்கு காசு வீடுகளை தர சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த பிள்ளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதால் அதே மாதிரி அதில் கணவர் மாத்திரமா இல்லது கணவருடைய தாயா தகப்பனா சவரங்களாம் தெரியவில்லை. யாரை பற்றியும் நாங்கள் தேவையில்லா விடயத்தை தண்ணிமலத்தில் வீட்டுக்கு தருவதில்லை. ஆனால் அந்த பிள்ளை தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்டார் என்று சொல்லி நான் வலைதளத்தில் பார்த்திருந்தேன். சரி, இந்த சீதன பிரச்சனை எங்கே தொடங்குது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பாரம்பரியமாக இந்த சீதன பிரச்சனைகளால் அநேகர் உயிரிழந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும். இது எங்களோட இலங்கையிலும் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ சீதனம் வாங்க வர உங்களுக்கு ஏன் கல்யாணம் தேவையில்லையே? கல்யாணம் சீதனம் வாங்கித்தான் கல்யாணம் செய்யணும் என்று சொன்னால் உங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை. நீங்கள் இப்படியே கோயில் காலையில் மாதிரி போய் கொண்டிருக்கலாம். ஏன் சீதனம் வாங்குறீங்க? நீங்கள் ஆம்பளை தானே, உங்களுக்கு முதுகெலும்பு பலமாகத்தானே இருக்குது. அப்போ சீதனை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் பெண்ணை தருகிற தாய் தகப்பன் அவருடைய சகோதரங்கள் உங்களிடம் எங்களுடைய ஒரு சகோதரியை உங்களிடத்தில் நாங்கள் விற்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட என்ன செய்கிறீங்க? விற்கும் பொழுது நீங்கள் எங்களிடம் இருந்து என்ன செய்கிறீங்க? நாங்கள் விற்கிற மாதிரி தான் உங்களுக்கு சீதனந்தரம் எங்களோட குடும்பத்திலேயும் இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கு. இல்லையாண்டில் கல்யாணம் பேசுறதுல இருந்து தாலி கட்டுறதுல இருந்து காணி பூமியில இருந்து எல்லாம் உங்களுக்கு தரணும்னா உங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை. உங்களால் உயிர் போயிருக்குது. சீதனம் என்பது ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு மனதின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக வழியனுப்பும் பொழுது இந்த பிள்ளை எங்கேயுமே நல்லா இருக்கணும், வெறுங்கையோட போகக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய் தகப்பன் கழுத்தில் கையில் போட்டு பேங்கிலையும் காசை போட்டு போடுறது தான் முறை.
நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. டிமாண்ட் பண்ணுறவங்களுக்கு ஏன் கல்யாணம்? நாங்கள் சீதனம் வாங்கினேன், நான் வாங்கினேன். அதுக்காக என்னுடைய மனைவி இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது. ஊரில் வீடு வாசல் இருக்குது, வசதிகள் இருக்குது, எல்லாம் நான் வாங்கவில்லை. இரண்டு கேட்டால் எங்களுக்கு அது தேவையும் இல்லை. சீதனம் வாங்குறதுன்னு சொன்னால் உங்களுக்கு கல்யாணமே தேவையில்லை. இந்த நாட்டில் ஒரு கதை சொல்கிறவங்களுக்கு ஒரு பெண் அக்செப்ட் பண்ணினால் மாத்திரம்தான் ஆணை கல்யாணமே செய்ய முடியும். பெண் முடியாதுன்னு சொன்னால் இந்த நாட்டில் ஆணுக்கு கல்யாணம் கிடையாது. ஆணாக முடிவெடுக்க முடியாது. பெண் தான் பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை முடிவெடுக்கலாம். ஜெர்மன் நாட்டை பொறுத்தவரை ஆண் தலையாட்ட வேண்டும், பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை பெண் தலையாட்ட வேண்டும். இப்படியான இது இருக்கும் பொழுது ஒரு அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறீங்க. எந்த நூற்றாண்டில் இருக்கிறீங்க? எந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டது, வசதி வாய்ப்புகள் எங்கேயோ போய்விட்டது. உழைப்பதற்கு எத்தனையோ வழி இருக்குது. விவசாயம் இருக்கிறது, கடத்தொழில் இருக்கிறது, கட்டிடத் தொழில் இருக்கிறது, வாகன ஓட்டுநர் பணி இருக்கிறது, இன்னும் கடைகளில் போய் வேலை செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கிறது. அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கிறது. உங்களுக்கு ஏன் கல்யாணம் செய்தவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை. நீங்கள் தனியாக வாழலாம். உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற குடும்பத்திலே வந்து பல பிரச்சனை. இப்படியான ஆட்களை வந்து இனம் கண்டறிஞ்சு ஊரோட விரட்டும். இன்றைக்கு அந்த பெண் வந்து இவ்வளோ ஒரு அழகான பெண் ஒன்று இறந்திருக்கிறார். இன்னும் ஒரு பதிவொன்று பார்த்தேன். எப்படி என்று கேட்டால், ஒரு 42 வயது மதிக்கத்தக்க பெண்ணொரு லண்டனில் திருமணம் செய்து பிள்ளைகளையும் கணவரையும் விட்டுட்டு பள்ளிக்கூட காலத்தில் விரும்பிய கணவரை விட்டுட்டு பள்ளிக்கூட காலத்தில் விரும்பிய ஒருவரை தேடி கனடா சென்று இன்றைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு அவசர உதவி தேவை என்று சொல்லி வலைதளங்களில் போட்டிருக்கிறார். எனக்கு உண்மையை தெரியாது, வலைதளங்களை பார்த்தபடியாக சொல்லுகிறேன். என்ன நாகரிகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கட்டின மனவென்றிருக்கும் பொழுது, பிள்ளைகள் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுகிறீர்கள். இவ்வளவுதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாரிடமும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று சொல் எல்லா இடமும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை சரி செய்து வாழக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருந்தால் தான் வாழ்க்கை நிலமாக இருக்கும். எங்களுக்கு பிரச்சனை இல்லை எடுக்காது, எங்களுக்கு அநேக பிரச்சனை. ஆனால் பிரச்சனையை கண்டு பயந்து விடுற பழக்கம் எனக்கு கிடையாது. அது இந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய தைரியத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. அது யாராக இருந்தாலும் சந்திக்கணும்னா சந்தித்து தான் தீர்வோம். ஒரு விடியம் சொல்கிறோம் கேளுங்க, நடக்கணும்னு மட்டும் இருந்தால் நடந்தான் தீரும், நடக்கக்கூடாதுன்னு நடக்கவே நடக்காது. அதுக்காக பயந்தொழிஞ்சு கூடாது. இப்படியான சமூகங்கள்லேருந்து எங்களோட தமிழ் சமூகங்கள் வந்து ஒரு நல்லொழுக்கத்தோடு சீர்திருத்தத்தோடு வாழ பழைய கொள்ளுங்க. என்னத்துக்கு சீதனம் கேட்குறீங்க? அழகான பெண் கேட்கறது பரவாயில்லை, படிப்பை கேட்பது பரவாயில்லை, சரி நோய் நொடி இருக்கான்னு கேட்பது பரவாயில்லை. ஏன் சீதனம் கேட்குறீங்க? என்னத்துக்கு உங்களுக்கு சீதனம்? ஆம்பளைகளுக்கு வெளிநாட்டில் பாருங்கள், சீதனம் கேட்பதில் ஒன்றும் கேட்பதில் அவரவர்களை உழைத்து கொண்டு அவரவர்களை விருப்பப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து தங்களுக்கென்று வீடு வாங்கி தங்களுக்கென்று வாகனம் வாங்கி தங்களுக்கென்று பிள்ளைகளை வளர்த்துக்கொள்ளும். டிவோர்ஸில் போகிறதெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வெளிநாட்டை பொறுத்தவரை டிவோர்ஸ்ன்றது வந்து சின்ன பிரச்சனை. இலங்கையை பொறுத்தவரை தான் டிவோர்ஸ் எடுத்துக்கொண்டால் இலங்கை இந்தியாவில் தான் பிரச்சனை பெருசு. இங்கே சின்ன பிரச்சனை. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் போய் சீதனத்தை கேட்கிறீர்கள். திருமணம் முடித்து 3 பிள்ளைகள் கணவரை விட்டுட்டு ஓடுகிறீர்கள். எப்படி நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்தியுங்க. சிந்தித்து செயல்பட பழைய கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தேவன் அழகான சிந்தனைக்குரிய மூளையை கொடுத்து நினைவுக்குரிய சிந்தனைகளை வைத்திருக்கிறார். நல்ல இருதயங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல சிந்தனைகளோடு வாழ பழகி கொள்ளுங்கள். சீதனம் கேட்டு வாங்கி என்ன அந்த சீதனத்தை 25 பவுன் நகையை தருகிற காசை வீட்டை வச்சு நீங்கள் என்ன 100 வயது வரைக்கும் வாழுங்க, 100 வயது வரைக்கும் உங்களோட கூட வரப்போகுதா? அப்படி அல்ல. கொஞ்சம் யோசித்து ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படியான காரியத்தில் இருந்து விலகி நீங்கள் அவர்களை கொண்டு நடத்த முடியும் என்று சொல்லி தைரியம் தான் உங்களுக்கு 4 பேர் உதவி செய்வார்கள். இங்கும் வந்து எல்லாரும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். அநேகர் வந்து இங்கே சீதனம் பொடியல் வந்து வாங்கி கல்யாணம் செய்வதில்லை. சிலர் கேட்குறார்கள், வாங்குகிறார்கள். கணக்கு விஷயங்கள் நடக்குது. சீதனம் வாங்குகிற ஆக்களை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இவர்களுக்கு கல்யாணமே தேவையில்லை. அதுதான் என்னுடைய வன்னிமலத்தில் யூடியூப் சார்பினுடைய முழுமையான பதிவு. இவர்களுக்கு ஏன் கல்யாணம்? நீ கல்யாணம் செய்ய போகிறன்னு சொல்லி விரும்பி இருந்தால் நீ கல்யாணம் செய்து நீ அந்த பிள்ளைய வாழ வச்சு காட்டும். அதுதான் ஆணுக்கு அழகு.
நான் கோபமாகவோ இல்லை, அதாவது இதுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இதிலிருந்து வெளியே வாங்க. சில பேருடைய மனநிலை இப்படித்தான். சீதனத்தை வாங்கி தண்டை சவரத்தை கொடுக்கணும், தண்டை அம்மாவுக்கு கொடுக்கணும், தன்னை பார்க்கணும், கொள்ளணும் உண்டு. இந்த அம்மா சவரத்தையும் பார்த்து இந்த மனுஷியையும் பார்க்க முடியாத நீங்கள் உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் இல்லை. தேவையில்லை, நீங்கள் தனியாக வாழலாம். இதிலிருந்து நீங்கள் நல்ல நிலைமையில் எங்களுடைய சமூகம் வாழ வேணும்ன்றது என்னுடைய கருத்து. அதே போல் இன்றைக்கி விடுமுறை காலங்கள் வருது. நீங்கள் எல்லாம் நல்ல இடங்களுக்கு போங்க. விடுமுறையில் போகும்போது பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல்நலங்கள், உங்களுடைய ஆரோக்கியங்கள், உங்களுடைய மேலிடங்கள், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய தொழில் ஆவணங்கள் அது பலத்த கிருபியை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய காணொலியை பார்க்குற நீங்கள் வாழ்த்துக்களை போடாவிட்டாலும் சரி, லைக் பண்ணாவிட்டாலும் சரி, உங்களுக்கு பிடித்த விதத்தில் இதுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னிமலர்ஜி யூடியூப் என்ற நன்றி வணக்கம் நண்பர்கள் தம் சொந்தங்கள் அனைவருக்கும்.